அணிக்கு 159 ரன்கள் இலக்கு நிர்ணயித்திருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, விவரங்கள். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் விளையாடி வருகின்றன. இதில் டாஸ் வெற்றி பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன் அடிப்படையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது. ஆரம்பத்திலிருந்தே சற்று தடுமாறிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பவர் பிளேயில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. தொடக்க ஆட்டக்காரரான கேப்டன் ரித்ராஜ் கெய்க்வாட் மட்டும் ஆரம்பத்திலிருந்து நிதானமாக விளையாடி அணியின் ரன் எண்ணிக்கையை சற்று உயர்த்தி வந்தார். தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 15 பந்துகளில் 11 ரன்களுக்கு ஆட்டம் இழந்து பெவிலியன் திரும்பினார். பின்னர் வந்த உர்வில் படேல் 3 பந்துகளுக்கு 4 ரன்களோடு நடையை கட்டினார். இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கிய சர்ஃப்ராஸ் கான் டக் அவுட் என்ற முறையில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பியதால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆரம்பத்தில் தடுமாறியது. அதிரடியாக விளையாடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட பிரவிஸ் 9 பந்துகளுக்கு நடையை கட்டினார். பின்னர் களமிறங்கிய சிவம் துபே 17 பந்துகளுக்கு 22 ரன்கள் அடித்து ரித்ராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைத்து கொடுத்தார். தொடர்ந்து ஒரு அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரித்ராஜ் கெய்க்வாட் ஒரு அசத்தலான ஒரு அரை சதத்தை பதிவு செய்தார். கிட்டத்தட்ட இந்த முதலில் விளையாடிய 7 போட்டிகளில் ரித்ராஜ் கெய்க்வாடினுடைய ஆட்டம் மிகவும் மோசமாக இருந்ததாக ரசிகர்கள் தொடர்ந்து விமர்சனத்தை முன்வைத்திருந்தனர். அந்த வகையில் இன்றைய போட்டியில் சற்று நிதானத்துடன் விளையாடி ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் விளையாடினார் என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. 60 பந்துகளுக்கு கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் 74 ரன்கள் அடித்து அணியின் ரன் எண்ணிக்கையை உயர்த்தி வந்தார். இறுதியில் 20 ஓவர்கள் முடிவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 158 ரன்கள் எடுத்திருக்கிறது. குஜராத் டைட்டன்ஸ் அணி 159 ரன்கள் என்ற இலக்கோடு களமிறங்க இருக்கிறது. குஜராத் டைட்டன்ஸ் அணியில் ரபடா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார். அதிகபட்சமாக 4 ஓவர்கள் பந்து வீசி 25 ரன்கள் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதே போல அர்ஷத் கான் 2 விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் 1 விக்கெட்டையும் வீழ்த்தி இருந்தனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அதிகபட்சமாகவே ரித்ராஜ் கெய்க்வாட் 60 பந்துகளுக்கு 74 ரன்கள் எடுத்தது பதிவாகி இருக்கிறது. நன்றி சடையாண்டி, விவரங்களுக்கு.